குருவே சரணம். வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் கோவர்த்தன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து காலதேவன். காலதேவன் அப்படின்னா என்ன சார்னா, இவங்க தான் வந்து டைம் நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க. அதாவது வந்து சம்பவ காலம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சம்பவ காலம் அல்ல, இது வந்து காலத்தை மட்டும் இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போ காலத்தை முடிவு பண்ணக்கூடியவங்க வந்து என்னென்னா, ரெண்டு பிளானட் மட்டும்தான் வந்து அதை வந்து முடிவு பண்ணுறாங்க, ஜாதக ரீதியாக மட்டும். ஜாதகத்தில் வந்து இவங்க 2 பேர் தான் அந்த டைமை வந்து முடிவு பண்ணுறாங்க. கோச்சாரத்துலேயும் இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போ வந்து என்னென்னா, இவங்க வந்து குணாதிசயங்களோட கலந்துருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. யார் சார், எந்த கிரகம் சார் அந்த மாதிரி வந்து காலதேவனை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க, காலதேவனாக இருக்காங்க அப்படின்னு கேட்டேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 2 கிரகம் தான் அந்த வேலையை பண்ணுது. ஒன்று வந்து சனீஸ்வரன், சனி பகவான், அவர் வந்து காலதேவன் சொல்லலாம். இன்னொருத்தர் இருக்காப்புல, அவரும் காலதேவன் தான். அவர் வந்து யாருன்னா செவ்வாய் பகவான் தான். அப்போ செவ்வாய் பகவான் வந்து செவ்வாய் கிரகம் வந்து அப்போ வந்து காலத்தை நிர்ணயம் பண்ணோன்னா அவர் தான் ரொம்ப வேகமாக முடிவு பண்ணுறவர். ஒரு விஷயத்தை டக்குன்னு வேகமாக முடிவு பண்ணுறது, செயல்படுறது, ரொம்ப வேகமாக ஆக்டிவிட்டி பண்ணுறது, செயல் வரும்போது அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பதில் வர்றது, இது எல்லாமே வந்து அந்த செவ்வாய் பகவானுக்குள்ள அந்த குணம்தான். அப்போ வந்து என்னன்னா, காலதேவங்கிற அந்த தலைப்பில் வந்து கண்டிப்பாக இவங்க 2 பேரும் இடம் பிடிச்சிருவாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப மெதுவாக வேலை செய்கிறவர், இன்னொருத்தர் வந்து ரொம்ப வேகமாக செயல்படுறவர். இப்போ ஒரு ஜாதகத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால், ஒருத்தர் மெதுவாக வேலை செய்கிறவர், இன்னொருத்தர் வேகமாக செய்கிறவர், இருக்கையிலே வந்து மோஸ்ட் அன்வான்ட் பர்சனாக மாறிடுவாங்க. இவங்க தான் வந்து பெரிய, என்னோட இதில் சொல்ல போகணும்னா அவங்க தான் பெரிய சைக்கோக்கள். அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க பெரிய பைத்தியக்காரங்களாக இருப்பாங்க. பைத்தியன்னா நீங்கள் வந்து புத்தி பேதலிச்சுங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக உட்காந்து யோசிப்பாங்க, அடுத்தவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இருக்க தில்லும் இதுவும் வந்து அந்தளவுக்கு யாருக்குமே இருக்காது. அவ்வளோ தில்லாக பேசுவாங்க, என்ன ஆனாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. போராட்ட குணம் அதிகம்னு சொல்ல வரேன். இந்த 2 பகைக்காரங்களும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பகையாளியை உருவாக்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு தைரியசாலியை உருவாக்கி விட்டுருது. தைரியங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து அந்த நெஞ்சில் மட்டும்தான் இருக்கும். இவங்களோட செயல்பாடு பாட்டுன்னு டக்குன்னு வாடா எதா இருந்தால் பார்த்துருவோம், வாங்குற மயராண்டிகளான்னு சொல்லிட்டு, சாரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணது தப்பு. இப்போ வந்து என்னென்னா, அந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்துரும். மிகப்பெரிய ஜாம்பவங்கள், மிகப்பெரிய தைரியசாலிகள், ஒரு ஃபைட்டர்ஸு, ஒரு சண்டை போடுறவங்க, ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆட்கள், இல்லாட்டினா ஒரு மேடை பேச்சாளர்கள், ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய துறைகள், இல்லாட்டினா வந்து ஒரு ஐடி செக்டாரு, இல்லை வேறு எந்த துறையாக இருந்தாலும் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டைலு, அவங்களோட தில்லும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருக்கும். நீங்கள் வாங்க நம்ம பார்த்துக்குவோம், இவங்க என்ன பெரிய இவங்களா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வர ஆரம்பிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்குறது வந்து இந்த 2 கிரகங்கள் தான். ஏன்னா இவங்க தான் வந்து காலதேவர்கள். இந்த காலதேவர்கள் இந்த ஜாதகத்தில் வந்து பார்க்கும்போது வந்தோன்னா இவங்க 2 பேரும் எங்கேயாவது சம்மந்தப்படுறாங்களான்னு ரொம்ப பார்க்கணும். இப்போ இவங்க 2 பேரும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சம்மந்தப்பட்டாங்கன்னா இவங்களுடைய லைஃப்பில் வந்து என்னென்னா, முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து இவங்க வந்து ஒன்று அவசரத்தைப்பட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க, இல்லைன்னா வந்து அதை போய் கண்டுக்காமலே விட்டுருவாங்க. ஒன்று அதை வந்து பார்க்கவே மாட்டாங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப வேகமாக பார்த்துருவாங்க. இந்த விஷயங்கிறது ரொம்ப புரிஞ்சுக்கிறது கஷ்டம். மோஸ்ட்டாக வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து நான் ரொம்ப வேகமாக பேசுங்கிற ஒரு இதில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, ரொம்ப வேகமாக பேசுகிறீங்க சார், இந்த மாதிரி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூடியூப்பில் வந்து அந்த ஸ்பீடை குறைச்சி கேளுங்க. யூடியூப்பில் வந்து யூடியூப்பில் ஸ்பீடுங்கிற ஒரு பட்டனில் வந்து அதோட பாயிண்ட் வந்து குறைச்சிக்கலாம். 0.50, 0.75 அந்த மாதிரி இதில் வச்சு கேளுங்க. நான் சொல்கிற விஷயங்களும் உங்களுக்கு புரியும். ஏன் வந்து நான் இவ்வளோ சீக்கிரம் வந்து குயிக்காக முடிக்கிறேன்னா, என்னோடய இதெல்லாம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பேசி கொண்டு வரேன்னா என்னென்னா, நான் சொல்கிற கண்டென்ட் எவ்வளோ சீக்கிரம் வரணும். ஏன்னா வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி போயிடுவாங்க இந்த வீடியோவை. ரொம்ப பெருசாக இருக்காமல் ரத்தன சுருக்கமாக சொல்கிறக்காண்டி தான் ரொம்ப வேகமாக பேசுகிறேன். அப்போ ஒரு சனி பகவானும் ஒரு செவ்வாய் பகவான் சேர்ந்தாங்கன்னா அந்த ஜாதகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இவங்க தான் வந்து பயங்கரமாக சாதிப்பாங்க. ஆனால் பர்சனல் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு பாலைவனம் தான். ஒரு ஆட்டி கல்யாணம் ஆகும், இல்லை ஒரு ஆட்டி வந்து நடக்கும். அதை வந்து விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் இன்னொரு வாய்ப்புங்கிறது கிடைக்காது. அதனால தான் சொன்னேன், இவங்க 2 பேருமே காலதேவர்கள். ஒருத்தர் விட்டுட்டாருன்னா இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ண மாட்டார், ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். அதனால தான் வந்து என்னென்னா, ஒரு ஆட்டி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் அதை அவங்க கூட வாழ்றதுக்கு வழியை பாருங்கள். இது பர்சனல் லைஃப்பில். ஆனால் ஒரு துறை ரீதியாக சாதிக்கிறது, ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கர போராட்ட குணமாக இருப்பாங்க. இவங்கள மாதிரி சாதிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறனா கூட
காலையில் அந்த பொண்ணு அந்த வேலைக்கு வந்தாங்கன்னா அந்த காலையில் அவர் கூட வந்ததோடு சரி சாயங்காலம் வரைக்கும் இருந்து அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவாப்புல. எனக்காண்டி அவ்வளோ தூரம் இருந்தால் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு சாதிப்பாங்க. சாதனை பண்ணுறதுக்கு இவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, சனி செவ்வாய் சேர்ந்தவங்க. அப்போ ஜாதகத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துங்க. இவங்க 2 பேர் தான் கால தேவர்கள்னு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. மிக்க நன்றி மக்களே. மற்றொரு வீடியோ சந்திப்போம். மிக்க நன்றி, வணக்கம்.